Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இந்த தேர்தல்ல நான் இரண்டு முக்கியமான மாற்றங்கள் பாக்குறேன். ரெண்டு காரணம். ஒன்று விஜயனுடைய வருகை, இன்னொன்று எஸ்ஐஆருக்கு பின்பற்றுகின்ற மாற்றம். அரசினுடைய திட்டங்களுக்கு ஆதரவு என்பதாக ஒரு நிலை இருந்தாலும் அதை விட உச்சமாக இளைஞர்கள் கொடுத்துக்கிட்ட ஒரு பெரிய ஆதரவு பார்க்க முடியுது. திமுகவில இருந்து பணம் வந்து விட்டது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. எவ்வளவு வந்தது? ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைச்சது. ஓட்டு யாருக்கு போடுவீங்க அப்படின்னு அந்த இளைஞர்கள்ட்ட கேட்டேன். ஓட்டு விசிலுக்கு போடுவோம். இந்த முறை களம் எப்படி மாறிக்குன்னா, திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் பணம் கொடுக்குறாங்க. நாங்கள் வெற்றி பெறணும் என்பதற்காக, நாங்கள் ஜெயிக்கணும், மக்களை ஈர்க்கணும் என்பதற்காக பணம் கொடுக்குற கல்ச்சர் இந்த தேர்தலில் இல்ல. இந்த தேர்தலில் தங்களுடைய வாக்க தக்க வைக்க இதனால் வர இந்த விஜய் வருகையினால என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன். இதனால் வர நீங்க விஜய் படத்தை செலவு பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரு தொகை, அந்த தொகையை திமுக அதிமுக ஓட்டு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல ஜாதி அரசியல் இருக்கும், மத அரசியல் இருக்கும். நீங்க இந்த காஸ்ட் ரிலீஜியன் போலரைசேஷன் ஒதுக்கி தள்ளி இருக்குது. விஜய் போன்ற ஒரு சக்தி வந்து பாஜக வந்துவிடக் கூடாதுன்னு ஓட்டு போடுற ஒரு கூட்டம், பாஜக தான் வரணும்னு ஓட்டு போடுற ஒரு கூட்டம். இந்த ரெண்டு கூட்டம் தான் இருக்கும் தென் மாவட்டங்கள். நீங்க மூணாவதா ஒரு கோர்ஸ் உள்ள வரும்போது அந்த ரிலீஜியன் போலரைசேஷனும் ஜாதி அடிப்படையிலான வாக்குறுதியும் உடையுது. விஜய் இல்லந்தோறும் சேர்த்திருப்பதே திமுக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2006க்கு முன்பு அவ்வளவு வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் இல்ல. பெண்கள் ஓட்டு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் இது அதிமுகவினுடைய சொத்து. 24 பாராளுமன்ற தேர்தலில் இருந்து அது திமுகவை நோக்கி நடந்து விட்டது. அந்த அடிப்படையில் நம்ம அதை பாக்குறப்ப 3 தரப்புக்கும் பெண்கள் ஓட்டு உடையும் தான் நம்ம திமுக அதிமுகவை தனிப்பெரும்பான்மையோடு வரவிடாமல் ஒரு தொங்கு சட்டசபையாக தான் கொண்டு போயிட்டு சொன்னாங்க. தேர்தல் தொங்கு சட்டசபை அடைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. 90% தொங்கு சட்டசபைக்கு 90% தொங்கு சட்டசபைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. விஜய் செய்யக்கூடிய திமுக எதிர்ப்பு அரசியல் என்பது அதிமுக பக்கெட்ல இருந்து 3 ஓட்டு இருந்துச்சுன்னா திமுகங்கிற பக்கெட்ல இருந்து 5 ஓட்டு இருக்கு. அது ஒரு பிளஸ் தான் மாறும் உங்களுக்கு களத்துல. விஜய் வந்ததுல ஒரே ஒரு நல்வரவு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். பாஜக இந்த மண்ணில் கால் ஊன்றுவதற்கு துடியாய் துடித்தது. இந்த மண் திராவிட மண். இந்த திராவிட கட்சிகளுக்கு, மாநில கட்சிகளுக்கு, பிராந்திய கட்சிகளுக்கு தான் இடம் கொடுத்து விஜயின் வருகை உறுதிப்படுத்தும். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நாளைக்கு தேர்தல் நடக்க இருக்கு. எங்க பார்த்தாலும் நான் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு தான் எங்களுடைய ஆதரவு, விஜய் அவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவுன்ற மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை சார். இந்த எலெக்ஷன் விஜய் வருகையால எப்படி சார் இருக்க போகுது? என்ன மாதிரியான மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்க போகுது சார்? இந்த தேர்தல்ல நான் இரண்டு முக்கியமான மாற்றங்கள் பாக்குறேன். ஒன்று, வாக்குப்பதிவு அதிகரிக்க போயிருக்கு. வழக்கமா வாக்குப்பதிவுக்கான சதவீதம் என்பது நம்ம ஒரு லிமிட் பார்ப்போம். அதை விட வழக்கத்தை விட இந்த முறை கூட போயிருக்கு. 2 காரணங்கள். ஒன்று விஜயனுடைய வருகை, இன்னொன்று எஸ்ஐஆருக்கு பின்பற்றி இருக்கக்கூடிய மாற்றம். எஸ்ஐஆர்ல போலியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இறந்து போனவருடைய பட்டியல் உண்மையிலேயே களையெடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அதனால இயல்பாகவே வாக்கு சதவீதம் கூடும். ஒன்று. இரண்டாவதா விஜயனுடைய வருகை. நேற்று வரை உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத ஒரு மனநிலையில வாக்கு போடுறதுக்கு ஒரு நாள் விடுமுறை நாளாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தினரும் முதல் முறையா ஓட்டு போட வரப்போறாங்க. சோ அந்த அடிப்படையிலும் ஒரு வாக்கு சதவீதம் கூடும். அது விஜய் நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான். நம்ம இன்னொரு கோணத்துல இதை பார்க்கலாம். திமுக அரசு செய்திருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், வேறு வகையான திட்டங்கள், அந்த திட்டங்களால வாக்கு சதவீதம் கூடும் கூட நாளைக்கு வேறு யாராவது கிளைம் எடுக்க முடியும். பட் அதை விட மிச்சமா நம்ம மக்கள் களத்திலிருந்து பார்த்தது அரசினுடைய திட்டங்களுக்கு ஆதரவு என்பதாக ஒரு நிலை இருந்தாலும் அதை விட உச்சமாக இளைஞர்கள் கொடுத்துக்கிட்ட ஒரு பெரிய ஆதரவு பார்க்க முடியுது. நீங்க கேட்டீங்க ஆரம்பிக்கிற பொழுது, இளைஞர்கள் யாரை கேட்டாலும் தாவேக்கான்னு சொல்றாங்க. நேற்று நான் நிற்கக்கூடிய நாகர்கோவில் பகுதியில நேற்று நான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு திமுக எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க, நான் இந்த கட்சியும் குறைத்து மதிப்பிடல. திமுகவில இருந்து பணம் வந்து விட்டது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஒரு 6 பேர் கொண்ட இளைஞர்கள் குழாம். அந்த கூட்டத்துல திமுகல இருந்து பணம் வந்துருச்சு. எவ்வளவு வந்தது? ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைச்சது. ஓட்டு யாருக்கு போடுவீங்க அப்படின்னு அந்த இளைஞர்கள்ட்ட கேட்டேன். ஓட்டு விசிலுக்கு போடுவோம். ஏன் மனசாட்சி வந்தவையா 1000 ரூபாய் உங்ககிட்ட வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு. நம்ம பணம் தானே நம்ம கிட்ட வருது அப்படிங்கிற இதுவரை மக்களுக்கு இல்லாத மனநிலை இது. நீங்க போன தேர்தல் வரைக்கும் என்ன கமிட்மெண்ட்னா, காசு வாங்கிட்டா ஓட்டு போட்டுருவாங்க மக்கள். அரசியல் கட்சிகள் அதுதான் நினைச்சாங்க. காசு வாங்கியாச்சுன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. இந்த முறை களம் எப்படி மாறிக்குன்னா, திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மக்களுடைய ஓட்டை ஈர்க்கிறது இல்லை. அந்த இடத்துலதான் எல்லாரும் தவறு பண்றாங்க. தாங்கள் வெற்றி பெறணும் என்பதற்காக, தாங்கள் ஜெயிக்கணும், மக்களை ஈர்க்கணும் என்பதற்காக பணம் கொடுக்குற கல்ச்சர் இந்த தேர்தல்ல இல்ல. இந்த தேர்தல்ல தங்களுடைய வாக்க தக்க வைக்கணும். நீங்க நல்ல கிரவுண்ட்ல போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னா,
திமுக காரங்க கொடுத்திருக்கிறது திமுக ஓட்டு நம்பக்கூடிய ஓட்டுக்கு தான். அதிமுக காரங்களுக்கு கொடுத்தாதான் அது பேர் வந்து நீங்க வாக்கை உடைக்கிறது. இங்க அதிமுக களத்துல இருக்கு, தாவேகா களத்துல இருக்கு. நீங்க தாவேகா ஓட்டர் யாருன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். கண்டிப்பா. நீங்க நினைக்கிறோம் நம்ம பெரிய எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் எல்லாம் விட பெரிய பலசாலி யாரு தெரியுமா? சாதாரண உள்ளூர்ல இருக்கக்கூடிய வட்ட செயலாளர். அவருக்கு தெரியும் இந்த வீடு வந்து அதிமுக வீடு, இந்த வீட்டுல உங்க தாத்தா அதிமுக பொறுப்புல இருந்தாரு, குடும்பமா இது அதிமுக போடுற ஓட்டு, இங்க பணம் கொடுக்காதீங்கன்னு திமுக தடுக்க முடியும். ஒரு அதிமுக சொல்லிடுவாரு, இது திமுக ஒன்றிய செயலாளரா இருந்தாரு உங்க தாத்தா, இன்னைக்கு 3 தலைமுறையா வந்து உங்க கட்சியில இல்லாட்டாலும் திமுக விசுவாசம் குடும்பம். தாவேகா ஓட்டரை எப்படி கண்டுபிடிப்பாங்க? கண்டிப்பா. ஒரு வட்ட செயலாளராலே முடியாது. நீங்க திமுக அதிமுகவோட அந்த தலகர்த்தர்கள் நம்ம சொல்லுவோம்ல, கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ், அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்ப அந்த அந்த அடிப்படையில நம்ம பார்க்கிற பொழுது இந்த தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தல் தான். என்னதான் பணம் ஜனநாயகத்தை மிஞ்சிய ஒரு பணநாயகம் நிகழ்ந்தாலும் என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்ததான் செய்வார். இங்க விஜய் நீங்க இன்னொரு கோணம் கூட இருக்குதுல, விஜயனுடைய படத்தை நீங்க போய் தியேட்டர்ல போய் பாக்குறீங்க, ஒரு 150 ரூபா கொடுத்து பாக்குறோம். இன்னைக்குதான் இந்த டிக்கெட்டினுடைய விலை 150 ரூபா. காதலுக்கு மரியாதை காலத்துல 20 ரூபா 15 ரூபாய்க்கு படம் பார்த்த நாட்கள்லாம் இருக்கு. இதனால் வரை இந்த விஜய் வருகையினால என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன். இதனால் வரை நீங்க விஜய் படத்தை செலவு பண்ணி பார்த்திருப்பீங்கல்ல ஒரு தொகை, அந்த தொகையை திமுக அதிமுக ஓட்டு கொடுக்குறாங்க. விஜயனுடைய வருகையினுடைய எதிரொலியா இதனால் வரை எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி விஜய் படம் பார்த்திருக்கோமோ அந்த தொகையை திமுக அதிமுக கொடுக்குற சூழல் ஏற்பட்டுல. இது வந்து ஒரு விஜய் சிக்கலை ஏற்படுத்திருக்காருன்றது உண்மைதானே சார்? இந்த எலெக்ஷன்ல இல்ல கடுமையான சிக்கலை ஏற்படுத்தியிருக்காரு. நீங்க நிறைய பேர் கண்களை மூடிக்கொண்டு பாஜகவினர் பார்வையை நான் சொல்றேன், அதிமுகவினர் பார்வையை நான் சொல்றேன், கண்களை மூடிக்கொண்டு குமரி மாவட்டத்தில் எல்லாம் பாக்குறப்ப சிறுபான்மையினர் ஓட்டு உடையுது அப்படின்னு பேசுறாங்க. பாருங்க, கடற்கரையில் அவருக்கு எழுச்சி இருக்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஓட்டு அவருக்கு இருக்கு, சோ அப்ப சிறுபான்மையினர் ஓட்டு உடையுதுன்னு பாக்குறாங்க. ஆனா நான் அந்த நண்பர்கிட்ட போய் சொன்னேன், அவர் பாஜக ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு. நீ வீட்டுக்கு போனோடனே உன்னோட மகள்கிட்ட முதல்ல உரையாடுங்க, உங்களோட பேர பிள்ளைகிட்ட முதல்ல உரையாடுறதுக்கு உங்க அப்பாட்ட சொல்லுங்கன்னு. அவர் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு போன் அடிச்சாரு, சார் எங்க ஓட்டும் உடையுது சார் அப்படின்னு. எப்படி சொல்றீங்க? சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் பேசுனேன், நீங்க சொன்ன மாதிரிதான் இருக்கு அப்படின்னு. நீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல ஜாதி அரசியல் இருக்கும், மத அரசியல் இருக்கும். நீங்க அந்த காஸ்ட் ரிலீஜியன் போலரைசேஷன் ஒதுக்கி தள்ளி இருக்குது விஜய் போன்ற ஒரு சக்தி வந்த பின்னாடி தான். நான் விஜய் ஜெயிப்பார் எந்த இடத்துலயுமே பதிவு செய்யல, பேசல. பட் தமிழ்நாட்டு அரசியலுக்கு விஜய் போன்ற ஒரு தன்மை தேவை. நீங்க ஒண்ணுல ஜாதி அடிப்படையில வாக்களிக்கிற கலாச்சாரம் அல்லது கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல மத அடிப்படையில வாக்களிக்கிற கலாச்சாரம், 2 ஓட்டு பேங்க். பாஜக வந்துவிடக் கூடாதுன்னு ஓட்டு போடுற ஒரு கூட்டம், பாஜக தான் வரணும்னு ஓட்டு போடுற ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டம் தான் இருக்கும் தென் மாவட்டங்கள்ல. இப்ப நீங்க 3ஆவதா ஒரு போர்ஸ் உள்ள வரும்போது அங்க ரிலீஜியன் போலரைசேஷனும் கிட்டத்தட்ட ஜாதி அடிப்படையிலான வாக்கு வங்கியும் உடையுது. அப்ப இது தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு தலைவரா நம்ம பார்க்கலாம் சார். ஒரு சமத்துவ தலைவரா விஜய் வளர்ந்துட்டு வரான்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது என்ன சொல்றேன்னா, அவர் இதுவரை தன்னை ஒரு ஜாதிய அடையாளமோ ஒரு மத அடையாளமோ அவருக்கு இல்ல. நான் கூட ஒரு இடத்துல பார்த்தேன், கிட்டத்தட்ட அவரு திருச்சி கிழக்குக்கு பிரச்சாரம் சென்று இருக்க போறப்ப அவர் பிஜேபி பி டீம்ங்கிறாங்க திமுக. அவர் பார்த்தா ஒரு முட்டியை போட்டார். அங்க போய் கோயில்ல போய் பிரார்த்தனை செய்கிற போறப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், விஜய் பிரார்த்தனை செய்கிறார், மக்கள் ஏற்றுக்கொள்கிறார். நீங்க மற்ற யாராவது ஒருவர், ஒரு தமிழகம் தழுவிய ஒரு தலைவர் தன்னுடைய சொந்த அடையாளத்தோடு ஒரு சிறுபான்மையினராக இருந்தால், அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அல்லது கிறிஸ்தவராக இருந்தால், அவர் ஒரு தேவாலயத்தில் இருந்தோ ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தளத்திலே இருந்தால் அதை இந்துக்கள் ஷேர் செய்வாங்களா? சோசியல் மீடியால விஜய்க்கு ஷேர் பண்றாங்களே. இந்த இடம் கவனிக்க தவறுறாங்கிறேன். நீங்க மக்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனா அது வெற்றிக்கான ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை. நான் பத்திரிகையாளராக நான் அதை நிறைய பேசுறேன், குறையும் பேசுறேன். வெற்றி என்பது வேற ஒன்று, அது கிரவுண்ட்ல பாக்குறோம். பணம் அடிக்கிறாங்கல்ல, எவ்வளவு பணம் அடிக்கிறாங்க. 2 கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு பணமழை பொழிகிறாங்க. அதுல திமுக அப்பர் ஹேண்ட் எடுத்து நிக்கிறாங்க. அப்ப நீங்க அவ்வளவு பணமழை பொழிகிறப்பையும் இவர் எடுக்கக்கூடிய ஒரு 15% 20% எடுக்க முடியும்னா அது மாற்றத்துக்கான விதைங்கிறாங்க. அஸ்திவாரம் பாக்குறேன். ஆச்சரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 234 தொகுதிகளிலே ஒரு வேட்பாளர் நிப்பாட்டிட்டாரு. ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் அந்த எடப்பாடி இந்த தொகுதியில மட்டும் அந்த வேட்பாளர் வந்து மிஸ் ஆயிட்டாரு சார். மத்த 233 தொகுதிகள்லயும் திரு விஜய் அவர்களுக்கு விசுவாசமா இருக்காங்களே, விலை போகாம இருக்காங்களே, அதுவே ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியுது சார். உங்களுக்கு எப்படி சார்? இல்ல, நான் கூட முதல்ல நினைத்தேன், நிச்சயமாக பல வேட்பாளர்கள் வேட்புமனு கூட நிராகரிக்கப்பட்டிருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா அவர்களுக்கு அரசியல் அனுபவமே இல்லாதவர்கள். நீங்க வேட்புமனுவை தப்பில்லாம ஃபில்அப் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. வழக்கறிஞர் குழு இருக்காங்க திமுக அதிமுகல, அந்த அட்வொகேட் விங்கு தான் ஃபில்அப் பண்றாங்க. 1க்கு 2 முறை வேட்புமனு கொடுக்குறாங்க. இது தப்பா இருந்தா இதை எடுத்துக்கங்கிறாங்க. நான் உள்ளபடியே நினைத்தேன் பல தொகுதிகளில் வேட்புமனு நிராகரிக்கப்படும், இவர்களுக்கு அதிலேயே சிக்கல்கள் இருக்கும்னு நினைச்சேன். அதை கடந்திருக்கிறார்கள். 2வது விலை போறதை பத்தி நீங்க சொன்னீங்க. எடப்பாடி தொகுதியில மட்டும்தான் அவர் டிவி சின்னத்தை இப்ப ஆதரித்திருக்கிறார்னு பார்த்தோம். 2வதா பல தொகுதிகளில் பிரச்சாரம் உள்ளபடியே மனப்பூர்வமா செய்யறாங்களே.
நான் நினைச்சேன் சும்மா கடமைக்கு நம்ம ஜெயிக்கவா போறோம்னு நினைச்சு ஏதோ ஒன்று தாழ்ந்தோண்டி தரமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். உள்ளபடியே அவர்களும் பெருங்கூட்டத்தோட போறாங்க. நீங்க கிரவுண்ட்ல அவர்கள் வந்து களப்பணியாளர்களா வேட்பாளர்கள் கவனிச்சே தான் வச்சாங்க. இன்னொன்னு எல்லாரும் சொன்னாங்க, விஜய் போற கூட்டம் வருது, விஜய் வேட்பாளருக்கு கூட்டம் வருமா, நான் செக் பண்றதுக்காகவே போனேன். ஒரு பத்திரிகையாளராக நம்ம நாளைக்கு 4 இடத்துல பேசுறோம், வேட்பாளருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சும்மா ஒரு ஊர்ல ஒரு ஒரு குக்கிராமத்துக்கு வேட்பாளர் போறப்ப போறேன். வேட்பாளர் விஜய் வந்த மாதிரியே தான் வராரு. ஏ விஜய் உங்க விஜய் நான் வரவாங்கிற பாடல் தான் ஓடுது. என்ன ஒண்ணு திமுகவும் அதிமுகவும் அந்த ஊர்ல ஒரே கிராமம் தான். ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு கிராமம். அந்த கிராமம் கிட்டத்தட்ட ஒரு பொருளாதாரத்திலும் பின்தங்கியது, கல்வி அறிவிலும் ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமம். தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்துலதான் 3 வேட்பாளரையும் பார்க்கப்படும். திமுக, அதிமுக, தாவேகா 3 வேட்பாளர்கள் வர்றப்ப எப்படி இருக்குன்னு போனேன். திமுக வேட்பாளர் வந்தார், கடந்த 5 ஆண்டுகள்ல செய்ததை சொன்னார். அதிமுக வேட்பாளர் வந்தார், தான் அந்த தொகுதியில் கடந்த காலங்களில் என்னெல்லாம் செய்தேன் என்பதை சொன்னார். அவர் சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக அந்த தொகுதியில. அடுத்து தாவேகா வேட்பாளர் வந்தார், அவர் எதுவுமே பேசல. அந்த அந்த ஒரு இடம் தான் நான் சொல்றேன் வித்தியாசம். திமுகவிடம் சொல்வதற்கும் பேசுவதற்கும் கடந்த காலங்களில் செய்த ஏதோ ஒன்று இருந்தது. அதிமுக நிகழ்காலத்தில் அந்த தொகுதி சிட்டிங் எம்எல்ஏனால செய்ததுக்கு இருந்தது. பட் அந்த 2 பேருக்கும் அந்த கூட்டத்தை விட இளைஞர்கள் கூட்டமா இருக்கு. அந்த வெள்ளை முடிகளையே பார்க்க முடியல, அங்க கருப்பு முடிகளை பார்க்க முடியல, இங்க வெள்ளை முடிகளை பார்க்க முடியல. அது ஒரு தாக்கம். அந்த விஜய் இந்த தேர்தலில் ஒரு பெரிய அதிர்வை தருவார். அந்த அதிர்வு தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தும். பல கட்சிகளுடைய அரசியல் வாழ்க்கையை அது காலி பண்ணணும்னு பாக்குறேன். சார் இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது. சென்னையில மட்டும், அப்புறம் குறிப்பா சொன்னா அர்பன் ஏரியாஸ்ல தான் வந்து தாவேகாக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு, கிராமத்துல பெருசா இல்ல அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க பார்த்த வர கிராமத்துல தாவேகா ரீச் ஆயிருக்கா சார்? சார் அதாவது 2006 சட்டமன்ற தேர்தல் சார், திமுகவினுடைய வண்ண தொலைக்காட்சி பெட்டி வீடுகளுக்கெல்லாம் கொடுத்தது உங்களுக்கு நினைவுல இருக்கலாம். 2006க்கு பின்பு ஒரு நடிகர் கிராமத்தில் தான் தெரியும், ஒரு நடிகரை நகரத்தில் தான் தெரியும் என்பதே வண்ணமயமான கற்பனை. இன்னைக்கு விஜய் இல்லந்தோறும் கொண்டு சேர்த்திருப்பதே திமுக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2006க்கு முன்பு அவ்வளவு வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் இல்ல. நீங்க வீடுகள்ல இருக்கும், ரொம்ப பணக்கார வீடுகள்ல இருக்கும். நான் 2006 காலகட்டத்தை சொல்றேன். ஒரு கிராம பகுதியில எங்க ஊர்ல லைப்ரரி இருக்கு, ஊர்ப்புற லைப்ரரி, சும்மா சமுதாய லைப்ரரின்னு சொல்லலாம், கம்யூனிட்டி லைப்ரரி. அந்த லைப்ரரியில ஒரு பொதுவான ஒரு டிவி வச்சிருப்பாங்க. அந்த டிவில வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் போடுவாங்க. மொத்த ஊரும் போய் உட்காருவாங்க. நான் சொல்றது 2000ங்களுக்கு பின்னாடி தான் சொல்றேன். 2006 காலகட்டங்கள்ல அப்ப வண்ண தொலைக்காட்சி பெட்டி வெளியிட பொழுது அப்பதான் வீடுகள்ல பல வீடுகள்ல தொலைக்காட்சியில் உள்ள நுழைந்திருந்தது. நீங்க 2006லயே வண்ண தொலைக்காட்சி பெட்டி வந்துருச்சு. அதுக்கு பின்பு பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கு தமிழகம், தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம். அப்ப நீங்க 2010க்கு பின்பு ஒவ்வொரு வீட்லயும் டிவி இருக்கிறப்ப, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரா இல்லையாங்கிறது 2வது பேசுவோம். ஒவ்வொரு வீட்லயும் டிவி இருக்கு. டிவில ஒரு நாள் ஃபுல்லா ஏதோ ஒரு விஜய் பாட்டு வராமல இருக்கு. அப்ப விஜய் ஒவ்வொரு வீட்டுகளையும் ஏதோ ஒரு வகையில நுழைந்திருக்காருன்னா, நீங்க திமுக அதிமுக தான் கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு, அதனுடைய செயல் நீட்சி அதெல்லாம் வைத்து உள்ள போடும். விஜய் என்கிற ஒரு முகம் தானே உள்ள போகுது. அதனால வந்து ஒரு 30 ஆண்டுகள் திரைத்துறையில் இருக்கிறவர் கிராமத்தில் தான் இருக்கிறார், நகரத்தில் தான் இருக்கிறாங்கிற பாகுபாடுலாம் இல்ல. இன்னொன்னு பாருங்க, சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தை சொல்றேன். நீங்க சிட்டில தான் இருக்காரு விஜய், ஓகே வச்சுக்கோம். சிட்டில இருக்கிறவன் நேரத்தை இன்னைக்கு காலையில செய்தித்தாள்ல படிக்கிறேன், 1,80,000 பேர் ஓட்டு போட சொந்த ஊருக்கு வந்திருக்கான். அவன் எங்க போறான்? கிராமங்களுக்கு தானே போறான். சிட்டில பாக்குற விஜயனுடைய வளர்ச்சி எங்க பார்த்ததே இல்ல சார். வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க, அதுவும் டிக்கெட் புக் பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வராங்க, ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி ரொம்ப அமையில நிச்சயமா அது ஒரு வகையான ரசிக மனநிலை கொஞ்சம் உச்சம் என்பதை நான் பாக்குறேன். பட் இருந்தாலும் அதான் நான் சொன்னேன், வாக்குப்பதிவு கூடுங்கிறேன். நான் முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்கிற பொழுதே சொன்னேன், வாக்குப்பதிவு நாம் கடந்த காலங்களில் பார்த்ததை விட கூட போகிறது. அது ஒரு வகையான ரசிக மனநிலை தான். விஜய் அவர்கள் வந்தாரு, கிட்டத்தட்ட விஜயனுடைய அப்பாவே எனக்கு சொல்றாரு, நாங்கள் எங்களுடைய பிள்ளையை தத்து கொடுத்து விட்டோம் அப்படின்லாம் பேசுறாருல்ல. சோ இதை பாக்குறப்ப ஒரு உணர்வு பூர்வமா ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகுறாங்கல்ல அந்த மக்கள். கனெக்ட் ஆகுறதுனால வர்றாங்க. அந்த வகையில அது வந்து ஒரு தமிழக அரசியலுக்கு பொதுவா யார் வந்தாலும் வரவேற்கலாம். புதிதாக தானே வர்றாரு, ஒரு புதிதாக வர்றாரு. விஜயகாந்த் வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, பல நடிகர்கள் வந்திருக்காங்க. பட் அவர்களுக்கு காணாத ஒரு எழுச்சி விஜயனுடைய அரசியல் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். எல்லா தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணுவாங்க. இப்ப வந்து திமுக அரசு கூட பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பல அறிவிப்புகள், பல திட்டங்கள் கொடுத்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இளம் பெண்கள், குறிப்பா சொல்லணும்னா விஜய்க்கு வந்து பைத்தியமா இருக்காங்க சார். ஓட்டு போட்டா அவருக்கு தான் போடுவோம்னு சொல்றாங்களே, இந்த எப்படி நம்ம எடுத்துக்கலாம் சார் இந்த விஷயத்த? அதாவது பெண்கள் ஓட்டு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் இது அதிமுகவினுடைய சொத்து. மிக்சி கிரைண்டர் மின்விசிறியா இருக்கலாம், தாலிக்கு தங்கமாக இருக்கலாம். ஜெயலலிதா ஒரு பெண்ணாக இருந்து பெண் ஆளுமையாக இருந்தார். அந்த அடிப்படையில ஜெயலலிதா அவர்களுடைய ஓட்டு வங்கி தான் அது. 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்புதான் அந்த உறவு சிக்கல் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கும் பெண்களுக்குமான இருந்த அந்த இடைவெளி அதிகமானது. 2021 தேர்தலில் மகளிர் உரிமை தொகை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, வெற்றி பெற்றாங்க. 24 பாராளுமன்ற தேர்தலில் இருந்து அது திமுகவை நோக்கி நகர்ந்து விட்டது. 21ல கூட அதிமுக வாங்கினாங்க.
24ல அந்த ஓட்டு வந்து முழுக்க முழுக்க திமுக பக்கம் போயிடுச்சு, பெண்கள் ஓட்டு. பட் 26ல நீங்க கேட்டதை போல, அதற்கு முன்பு மகளிருக்கு 1000 ரூபாய் என்பது 1000 ரூபாய் கொடுத்த ஸ்டாலின் உயர்வாக தெரிந்தார். பட் இன்னைக்கு அதிமுகவோட பிரச்சாரம் என்ன? குலவிளக்கு திட்டம், அதே 2000 ரூபாய். விஜய் என்ன சொல்றாரு? 2500 ரூபாய் தரேங்கிறாரு. சோ அப்ப நீங்க ஒரே திட்டம் எல்லாருமே ஒன்னா சொல்றாங்க, இன்னொன்னு அதை நிறுத்த போறது இல்ல. அவ இதையெல்லாம் வைத்து மதிப்பிடுறப்ப இளைஞர்கள் ஓட்டு வர்ற தேர்தல்ல 5,500 கோடி வாக்காளர்கள்ல 2,4 கோடி இருக்கு. பெண்கள் வாக்கு தான் ஆண்கள் வாக்கை விட கூடுதலாகவும் இருக்கு. சோ இதனால பெண்களை பொறுத்தவரை பொதுவா விஜய் வென்றால் நன்றாக இருக்கும்ங்கிற ஒரு எண்ணம் ஒரு பரவலாக இருக்கு. பட் அதுக்காக திமுகல நலத்திட்ட உதவிகளும் வாங்கியிருக்காங்க பெண்கள் நிறைய. சோ அந்த அடிப்படையில் நம்ம அதை பாக்குறப்ப 3 தரப்புக்கும் பெண்கள் ஓட்டு உடையும் தான் நான் பாக்குறேன். நீங்க திமுக வந்து ஒரு அப்பர் கேட் எடுத்து வச்சிருந்தாங்க பெண்கள் ஓட்டுல, அது இனிமேல் நிலைக்காது அப்படின்னு தான். இல்ல சார், இப்ப 3 கட்சியுமே எடுத்துக்கலாம் நம்ம. அதிமுக, திமுக, தாவேக்கான்னு எடுத்துக்கலாம். இவங்க பல அறிவிப்புகள்லாம் கொடுத்திருக்காங்க. சோ ஏற்கனவே தமிழ்நாடு வந்து இந்த கடன் சுமையை வந்து ஏற்கனவே அதிகமா இருக்கு. இப்ப எப்படி சார் இருக்க போகுது ஃபியூச்சர்ல? இல்ல ஃபியூச்சர் ரொம்ப சிரமமாகத்தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க நாடு விடுதலை அடைந்ததுல இருந்து இதனால் வரை தமிழகத்தினுடைய கடன் 5 லட்சம் கோடியாக இருந்ததுன்னா, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அது 10 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. ரொம்ப சவாலாகத்தான் இருக்க போகுது. இன்னொன்னு, இந்த கடனெல்லாம் யார் அடைச்சா நம்ம கேட்க போறாங்க மக்கள்? மக்களை பொறுத்தவரை என்ன? எனக்கு நேரடி பலன் என்ன பலன்? எனக்கு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்குது. கோடைக்கெல்லாம் நிதி கொடுத்திருக்காங்க. சாதாரண விஷயமா அது? வெயில் அடிக்குதுன்னு நிதி கொடுத்திருக்காங்க. வெயில் அடிக்குதுன்னு நிதியும் கொடுத்திருக்காங்க. இப்ப வெயில தாங்க முடியாம மக்கள் இருக்காங்கன்னு 2 கட்சியும் வேற ரூபா கொடுத்திருக்காங்க. சோ மக்கள் அதையெல்லாம் தான் மதிப்பீடு செய்வாங்க. கடன் பொறுத்தவரை மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இவங்க கொடுக்குற வாக்குறுதி எல்லாம் செய்ய முடியுமாங்கிறது சவாலாக இருக்கும். ஏன்னா நீங்க போய் எங்க போய் கடன் வாங்க முடியும்? இதுக்கு மேல ஒரு லிமிட்டுக்கு மேல 10 லட்சம் கோடி கடனை வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் கடன் என்று கேட்பது மக்கள் ஒரு பொருட்டா பார்க்க மாட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டுல போயிட்டு மக்கள் கிட்ட போயிட்டு 10 லட்சம் கோடி கடன் ஆயிருச்சுங்க, அதனால சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இப்ப ஒரு குடும்பம் நடக்கணும், குடும்பத்தினுடைய தலைவனுக்கு தான் தெரியும். அப்பா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சட்ட வார்த்தையில நான் சொல்றேன், கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பாவை. சட்ட வார்த்தை ஃபேமிலி லா அப்படிங்கக்கூடிய சட்டப்பிரிவுல கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு குடும்பம் நடக்கணும்னா அப்பா என்ன பண்ணுவார்? வெளியில போய் கடன் வாங்கிட்டு வருவார். அப்படி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு கடன் மேல கடன் வாங்குது. பட் அந்த பொறுப்பும் பொதுநலமும் மக்களுக்கு இருக்காது. அவங்கள பொறுத்தவரை ஸ்கீம்ஸ் வருது, என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் தான் இருக்கும். நான் என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்றது அதை அனுபவிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றேன். ஓகே சார், இப்ப நேத்து வந்து சென்னையில அவருடைய பரப்புரையை முடிச்சாரு சார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருவான்மியூர் பகுதியில திரு விஜய் அவர்கள் போயிட்டு இருக்கிறப்போ திமுக வாக்கு சேகரிச்சுட்டு போறாங்க. கையில கொடியெல்லாம் வச்சிருக்காங்க. திமுக கொடி இருக்கு, மதிமுக கொடி இருக்கு, எல்லாரும் கொடியும் இருக்கு. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்த்துட்டு கையடிச்சுக்கிட்டு எல்லாருமே போறாங்க. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? அவங்க வந்து ஏதோ போறாங்க, ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல அப்படி நான் பார்க்கிறேன். அதாவது திமுக குடும்பத்திற்குள்ளும் விஜய்க்கு ஓட்டு இருக்கிறது, அதிமுக குடும்பத்திற்குள்ளும் விஜய்க்கு ஓட்டு இருக்கிறது. அதைதான் இது காட்டுது. நீங்க அவங்க வந்து இப்போ ஒரு கமிட்டடா போறாங்க. கொடியை கொண்டு போறதுங்கிறது நாள் சம்பளம். தாவேக்காவை தவிர அனைத்து கட்சிகளும் சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு நாள் கொடியை பிடித்துக் கொண்டு கூட நடக்கிறவருக்கு 500 ரூபாய் சம்பளம். என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, 1 லட்சம் ரூபாய் ஓட்டுக்கு வந்துச்சு. அவர் சொல்றாரு, நான் வெளிப்படையாக தான் நான் சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. திமுகவில் இருந்து 1 லட்சம் ரூபாய் ஒரு நண்பருக்கு வந்திருக்கு. வருகிற பொழுதே 50,000 ரூபாய் கட்டு, 2 கட்டு. ஒவ்வொரு கட்டுலயும் 3000 குறைவாக இருந்துச்சாம். வருகிற பொழுதே, அங்கிருந்து வருகிற பொழுதே 3000 குறைவாக இருக்கு. 96,000 தான் வருது. கிட்டத்தட்ட 94,000 தான் வருது. 6,000 ரூபாய் அங்கிருந்து எடுக்கப்பட்டு தான் வருது. இவர் பங்குக்கு ஒரு 4,000 ரூபாய் எடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு 90,000 தள்ளுறாரு. அவர் அங்கிருந்து போனோன்னு உனக்கு ஒரு 80,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், கீழே கிரவுண்ட்ல அடிச்சிருங்கிற. இதுதான் களமா இருக்கு. நீங்க திமுக ரெண்டுக்குமே இந்த சிக்கல்கள் இருக்குங்கிறேன். பட் இங்க நீங்க விஜய்க்கு வந்து ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறவங்களுக்குள்ளேயும் ஓட்டு இருக்கு. திமுக குடும்பமா இருக்கலாம், அதிமுக குடும்பமா இருக்கலாம். அதனால ஓட்டுகள் கணிசமாக இருக்கு. பட் ஏன்னா என்னோட கணிப்பு என்னன்னா, பணம் அபரிவிதமா விளையாடுது. பொது தேர்தலே இடைத்தேர்தல கூட நடக்குது. சோ அது வந்து ஒரு விஜய்க்கு வர வேண்டிய நியாயமாக வந்து சேர வேண்டிய ஒரு வாக்கு சதவீதத்துல ஒரு சேதத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் அந்த வாக்கு சதவீதம் திமுக அதிமுகவை தனிப்பெரும்பான்மையோடு வரவிடாமல் ஒரு தொங்கு சட்டசபையாக தான் கொண்டு போய் நிறுத்தும் தான் பாருங்க. வரக்கூடிய தேர்தல் தொங்கு சட்டசபை அடைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. 90% தொங்கு சட்டசபைக்கு தான், 90% தொங்கு சட்டசபைக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய பார்வை சரியாக இருந்தா திமுக அதிமுக இரண்டுமே தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதற்கு காரணம் தாவேகா. சட்டசபை அமைஞ்சா அடுத்த 5 வருஷத்தோட பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் தமிழ்நாட்டுக்கு எப்படி சார்? கூட்டணி கட்சிகளுடைய பேர வலிமை தொடர்ந்து கூடும். இப்பவே நம்ம பார்த்தோம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை காங்கிரஸ் பேசினாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் இதை கணித்துதான் முதல்ல காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுவதாக அறிவித்தார், கடைசியில பின்வாங்கினாரு. பாஜகவினுடைய நீண்டகால கனவு, அந்த கனவு என்பது அவர்களுக்கு வந்து யார் முதல்வர் என்பதையே சொல்லாமல் கடந்த காலங்களில் இருந்த காலங்கள் எல்லாம் இருந்தது. பாமகவுக்கு நீண்ட காலமா ஒரு செயல் கனவு இருக்கு, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு. ஆளுக்கு ஒரு முதல்வராக வேண்டும் என்கிற ஆசையோடு இருக்கக்கூடிய 1/2 டஜன் தலைவர்கள் ஒவ்வொரு கட்சியிலையும் கூட்டணிக்குள்ள இருக்காங்க. சோ அந்த வகையில நம்ம அதை பார்த்தோம்னா
ரொம்ப ஒரு இறுக்கமான சூழல் தான் ஏற்படும். நீங்க கலைஞருடைய காலம் இருந்தது 2006 to 11 மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அன்னைக்கு திமுக 96 சீட்டுன்னு நினைக்கிறேன். பாமக ஆதரவு கொடுத்தாங்க, காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாங்க, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. அன்னைக்கு மத்தியில ஆட்சியில இருந்துச்சு, இருந்ததால கவர்மெண்ட் காப்பாற்றப்பட்டுச்சு. கவர்மெண்ட் காப்பாற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு என்ன சூழல்? நித்திய கண்டம் பூர்ண ஆயுசும்பாங்க ஒரு வார்த்தை. அது போலதான் தமிழக சட்டமன்றம் இருக்க போகிறதுங்கிறதா என்னுடைய பார்வையாக. ஓகே சார், கடந்த 5 வருஷமா இப்ப திமுக ஆட்சியில இருந்தாங்க சார். அவங்களோட உண்மையில செயல்பாடுகள் எப்படி இருக்கு? கிரவுண்ட்ல வந்து அவங்களுக்கு ஆதரவாளர் இருக்கா இல்ல எதிர்மறையில மக்கள் இருக்காங்க சார்? அதாவது சார், கலவையான மனநிலையில் இருக்காங்க. ஒன்று வந்து ஆட்சிக்கு ஆதரவு அலை வீசணும், அந்த அலை சுத்தமாக இல்லை. எதிர்ப்பலை வீசணும், அது அபரிவிதமாகவும் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, சட்டம் ஒழுங்குல ஃபெயிலியர். அடிக்கடி சொல்றாரு சிஎம், தமிழ்நாடு என்னைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சட்டம் ஒழுங்குக்கு சிஎம் என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்படிதான் நான் அதை பாக்குறேன். காவல்துறையில நான் பொய் சொல்லல, தரவுகள் நீங்க செக் பண்ணலாம். திருவண்ணாமலையில ரேப் கேஸ்ல 2 போலீஸ் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. மயிலாடுதுறையில பள்ளிக்கூட மாணவிய ஒரு காதலன் கூட்டு போனவன காதலனை கொண்டு நடுவழியில விட்டுட்டு போலீஸ்காரன் பெண்ணிட்ட தவறாக நடந்து 3 பேர் மீது குண்டாசு இருக்கு இன்னைக்கு. தமிழ்நாட்டு காவல்துறையில ஜெயலலிதா கவர்மெண்ட் இருக்கும்போது இப்படி பாத்துருக்கோமா நீங்க? காவல்துறை வந்து தவறு பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏதாவது செக்சுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும். நீங்க பொதுமக்கள் போலீஸ பார்த்தா பயம் வரணும், மரியாதை வரணும். இது பயம்ல வருது, அச்சம்ல வருது. நடுராத்திரி போலீஸ பார்த்தா ஐயோ போலீஸ்காரன் நிக்கிறாரு சேஃப்னு நினைக்கணும். அன்சேஃபா இருக்கும் போல இருக்கு, போலீஸ் நிக்கிறாரு சுத்தி போகணும்னு நினைக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து சிஎம் வந்து தன் துறையில வந்து ரொம்ப கோட்டை விட்டு இருக்கிறார். பட் அவர் அரசாக நிர்வகித்த வகையில மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம், மகளிர் விடியல் பயணமாக இருக்கலாம், வேறு வகையான திட்டங்களா இருக்கலாம், இதெல்லாம் மக்கள் கிட்ட ஆதரவும் இருக்கிறது, இல்லாமலே இல்லை. பட் பெண்ணை பெற்றவர்கள் பயப்படுறாங்கல்ல, வீட்டுல பொம்பளை பிள்ளை வச்சிருக்காங்க, அவங்க பயப்படுறாங்கல்ல. ஒரு ஆட்டோக்காரரு கோபிநாத்னு பேர், நான் எல்லாம் பேரோட தரவோட தான் சொல்றேன். கோபிநாத்னு ஒரு ஆட்டோக்காரர் பதட்டத்தோட போன் பண்றாரு, என்ன சார் பிள்ளை வெளியூர்ல படிக்குது சார். சரிண்ணே, இந்த ஆட்சி திருப்பி வருமா அப்படின்னு கேக்குறேன். ஏன் இவ்வளவு பதட்டம், ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல என் மக வெளியூர்ல படிக்கிறா, டெய்லி பேப்பரை பார்த்தா அந்த நியூஸா தான் இருக்கு அப்படிங்கிறார். சோ அப்ப மக்கள் கிட்ட ஒரு பதட்டமும் இருக்கிறது, வாங்கிய பயனாளிகள் கிட்ட ஒரு பயனாளிகளுக்கான மதிப்பீடும் இருக்கு. சோ அந்த அடிப்படையில ஆட்சிக்கு ஆதரவலையும் இல்ல, எதிர்ப்பலையும் இல்ல, அதை ஆதரவலையாக மாற்றுவதற்காக தான் பணம் அடிக்கிறாங்க. நீங்க அதிமுகவும் அடிக்குது, டிஎம்கே அடிக்குது. ஆனா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சார்? இல்ல, நிச்சயமா மேஜர் ரோல் பிளே பண்ணுவோம். பட் ஆனா அதுக்கான ஓட்டு வங்கி யாரு பக்கம் போகும், அது சிதறது இல்ல. அது திமுகவுக்கு ஒரு லாபம் தானே. லா அண்ட் ஆர்டர் என்பது ஒரு பெரிய ஃபெயிலியர். பட் கிட்னி திருட்டு நிறைய விஷயங்கள் இல்ல. மணச்சநல்லூர் தொகுதியில மீண்டும் அவர் தான் வேட்பாளர். அவருடைய மருத்துவமனையை முன்வைத்து தான் அந்த கிட்னி திருட்டு முறைகேடு வந்தது. டிஎன்பிசி எக்ஸாம், டிஎன்பிசி தேர்வுல இதாகி தேர்வு ரத்தானது பெரிய பேசு பொருள் ஆகணும். பட் எதிர்கட்சி ஓட்டுகளை யார் எடுக்கிறது? விஜய் ஒரு பக்கம் எடுப்பாரு, அதிமுக ஒரு பக்கம் எடுக்குது. சோ அது ஒரு திமுகவுக்கு தானே சாதகமாக இருக்கும். அது சாதகமாக இருந்தாலும் நீங்க ஒரு நுட்பமான ஒரு இடம் சொல்றேன். அண்ணாமலை திமுக எதிர்ப்பு அரசியல் செய்தார், நல்ல சிறப்பா செய்தார், அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் செய்த அரசியல் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை எங்க இருந்து எடுத்துட்டு வந்துச்சுன்னா அதிமுக பக்கெட்ல இருந்து எடுத்துட்டு வந்துச்சு. அதனாலதான் 11% அவர் எடுக்கிறாரு, 21% அதிமுக போது 24 எலெக்ஷன்ல. பட் விஜய் செய்யக்கூடிய திமுக எதிர்ப்பு அரசியல் என்பது அதிமுக பக்கெட்ல இருந்து 3 ஓட்டு எடுத்துச்சுன்னா திமுகங்கிற பக்கெட்ல இருந்து 5 ஓட்டு எடுக்குது. அது ஒரு பிளஸ்ஸா மாறுது உங்களுக்கு களத்துல. நீங்க டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி ஒண்ணு உருவாயிருக்கா, உருவாக்கப்பட்டிருக்கா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க உருவாயிருக்குன்னா 2024 எதிரொலிச்சிருக்கணும். இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்குங்கிறேன். திமுக தீய சக்தின்னு விஜய் பேசுறதா இருக்கலாம், டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு ஒரு களத்துல சொன்னதா. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சிறுபான்மையினர் அல்லது நீங்க ஒரு இடஒதுக்கீடு பிரிவுல திமுகவை ரொம்ப உயர்வாக நினைக்கக்கூடியவரா இருக்கலாம். திமுகவுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும்னு நீங்க பயந்து போய் டிஎம்கேக்கு ஓட்டு போடலைன்னா பிஜேபி வந்துரும்னு அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த அரசியல் இருக்குல்ல, தமிழ்நாடு டெல்லி, அந்த நரேட்டிவ்காக நீங்க ஓட்டு போடக்கூடியவரா இருந்தா உங்க கண்ண ஓட்டத்துல, உங்க எண்ண ஓட்டத்துல டிஎம்கேக்கு தானே ஓட்டு இருக்கும். நீங்க விஜய் காலத்துல அதிமுக இல்ல, பாஜக இல்லன்னு பேசுறாருல, அப்ப டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி, நம்ம டிவிகேக்கு போட்டு பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் மக்கள் கிட்ட இருக்குங்கிறாங்க. இதை திமுகவினர் உணர்வாங்க தேர்தலுக்கு பின்னாடி. நீங்க திமுக ஓட்ட நேரடியா அவங்க பக்கெட்டுக்குள்ள கையை விட்டு எடுத்திருக்காரு. நீங்க சொன்னீங்க, நான் அந்த காட்சியை பார்க்கல, நீங்க கூட சொன்னீங்க கொடியை பிடிச்சிட்டு போறவங்க கை காட்டுறாங்க அப்படிங்கிறீங்கல்ல. அந்த கை காட்டுறதுங்கிறது 5 விரல காட்டி இப்படி கை காட்டினா சூரியன், அவங்க அப்படி காட்டினாங்களா அல்லது உங்களுக்கு தான் காட்டுறாங்களான்னு தெரியல. பட் ஆனா எதுவாக இருந்தாலும் திமுக குடும்பமும் அதிமுக குடும்பத்துக்குள்ள இருந்து விஜய்க்கு கணிசமான ஓட்டு போக போகிறது. நீங்க விஜய் 1% தான் எடுக்கிறாரு, கற்பனைக்கு சொல்ல ஒரே 1% தான் எடுக்கணும். அப்பவும் நம்ம பேசுவோம்ல, டிஎம்கே இருந்து 6% எடுத்தாரு, அதிமுக இருந்து 6% எடுத்துட்டாரு, அதாங்க 1% அப்படிம்போம்.
விஜய் 20% எடுத்தா என்ன சொல்லுவாங்க? அங்க இருந்து 10 எடுத்துட்டாருங்க. எது எப்படியா இருந்தாலும் இந்த தேர்தலின் மைய புள்ளி விஜய் தான். டேமேஜ் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு ஆனா 2 சைடும் ஒரு டேமேஜ் இருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். 2 பக்கமும் பலத்த சேதம் சொல்லுவோம்ல. ஆமா. 2 பக்கமும் பலத்த சேதம் இருக்கும். நீங்க இது போர் நடக்கிற மாதிரி தான். ஈரானுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும்போது ஒரு பக்கம் மட்டுமா பாதிப்பு இருக்கு. 2 ஆமா. நாட்டுக்கும் பாதிப்பு தானே. அது மாதிரி தான் இது. ஓகே சார். இப்ப எலெக்ஷன் அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு சார். இப்போ இந்த 1 மாசத்துக்கு மேல இந்த எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகள் எப்படி சார் பாக்குறீங்க? சார் எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடு என்பது மிக மிக மோசமாகத்தான் இருந்தது. எப்படி சார் சொல்லுவாங்க? சார் இப்ப எல்லா ஊர்லயும் பணம் கொடுக்குறாங்க சார். எல்லா ஏரியாலயும் பணம் போயிருச்சு. நீங்க இன்னுமே பைபாஸ்ல நின்னுட்டு போற வரக்கூடிய அந்த மஞ்சப்போடு போட்ட கால் டாக்ஸியை போட்டு சோதனை பண்றதும், காய்கறி வாங்க போறவன சோதனை பண்றதும், கீரை கட்டு வாங்க போறவன சோதனை பண்றதும், பணம் கிடைக்காத தொகுதி எது இருக்கு? நீங்க பணம் கிடைக்காத தொகுதியை விரல் விட்டு எட்டிடலாம். இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த கிள்ளியூர், விளவங்கோடு மாதிரியான தொகுதிகள்ல தான் போலன்னு நினைக்கிறேன். மற்ற பெரும்பான்மையான தொகுதிகள்ல பணம் தான் பொது தேர்தல் வந்து இடைத்தேர்தல் மாதிரி நடக்குது. இது என்ன தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு? தேர்தலாம் முடிஞ்ச உடனே ஃப்ரீயா இருக்கும்போது தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு திருநெல்வேலியில இருந்து கொஞ்சம் அல்வா வாங்கி பார்சல் அனுப்பலாம்னு பாக்குறோம். ஓகே சார். அப்படிதான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் இப்ப இருக்காங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து புதுசா என்ரோல் ஆயிருக்காங்கன்னு சொல்றீங்க. சோ இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் அந்த ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல ப்ளே பண்ணுவாங்களா? ஆமா, நிச்சயமாக முதல் வாக்கா செலுத்தக்கூடியவர்கள் வந்து ரொம்ப ரோல் பிளே பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் பேர்ட்ட விசாரிச்சேன். விசாரித்தவரை அவர்கள் என்னன்னா யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா ஒரு யூனிஃபார்ம் மாதிரியே அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வெள்ளை சட்டையும் விஜய் அன்னைக்கு வெளியில பிரச்சாரத்துக்கெல்லாம் வரும்போது என்ன கலர்ல பேண்ட் போடுவாரோ அதே மாதிரியான ஒரு யூனிஃபார்மோட போய் ஓட்டு போடுவாங்கிறாங்க. சோ இது வந்து அந்த ஓட்டு வந்து பெரும்பாலும் விஜய்க்கு தான். அதுல சேதம் யாருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஒரு இன்னொரு இடம் சொல்றேன். கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய், அரசு பள்ளியில் படித்து அரசு உதயபெறும் பள்ளியில் படிக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்துல 1000 ரூபாய், நான் முதல்வன் திட்டத்துல 1000 ரூபாய், 2 பேருக்கு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம் அதுல ஒரு 1000 ரூபாய். அது போக மிக முக்கியமா அறிவு திருவிழா நடத்துறது, இன்னொரு பக்கத்துல முரசொலியில பாசறை பக்கங்கள், இவ்வளவும் சேர்த்து கல்லூரிகள்ல மாணவர் மன்றம், தமிழ் மாணவர் மன்றம் நினைக்கிறேன். அது இவ்வளவும் பண்றது இளைஞர்கள் ஓட்டை ஈர்க்கிறது. மொத்த விசில் அடிச்சு அவர் மொத்தமா கொண்டு போயிட்டாரு. அப்ப அதுவெல்லாம் வந்து திமுக பக்கம் வர வேண்டிய வாக்குகள் அது நகருது. அதிமுக அந்த ஓட்டை இல்ல. ஜெயலலிதா அவர்கள் இறந்து 8 ஆண்டுகள் ஆச்சு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க முடியும். ஜெயலலிதா அவர்கள் இறந்து 8 ஆண்டுகள் ஆச்சு. ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது 5ஆம் வகுப்பு படித்த மாணவன், அதாவது 10 வயசானவன் இன்னைக்கு 18 வயசுல ஓட்டு போட போறான். ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வரலன்னா அந்த 10 வயது மாணவனுடைய சாய்ஸ் ஒண்ணு சீமானாக இருக்கணும் அல்லது திமுகவோட செயல்பாடா இருக்கணும். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, பாரா நம்மளால மோடி எல்லாம் எதிர்க்கிறாரு, எவ்வளவு வலுவா இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும் அவருக்கு. பட் இது சம்மந்தமே இல்லாம அந்த இளைஞர்கள் ஓட்ட அப்படி கொத்தா விஜய் கொண்டு போறாரு. சோ அப்ப அது திமுகவுக்கு சேதமாக இருக்கும், அதிமுகவுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கலாம் அப்படின்னு பாருங்க. சரி, இப்ப சமீபத்துல ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா வாக்காளர்கள் வந்து கேக்குறாங்களா சார் பணம் எங்க அப்படின்ற மாதிரி கட்சிக்காரர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க சார். இந்த மனநிலை எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? இல்ல சார், நான் இது காலையில கூட ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன். மற்ற தொகுதிகள்ல கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி நிக்கிற தொகுதியில 8000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க ஊர்ல 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. நேர ரோட்ல போய் பஸ்ஸ மறிச்சு போராட்டம் பண்ணுனேன். அவர் சிரிச்சுக்கிட்டே நண்பர் சொன்னாரு, இல்ல உண்மையிலே அப்படி பண்ணா ட்ரெண்ட் ஆயிரலாமான்னு. இந்த ட்ரெண்ட் போகவும் இருக்கு மக்கள்கிட்ட. அதாவது உங்களுக்கு மக்களுக்கு வந்து நீங்க பக்கத்து வீட்டுல கிடைக்குது, சண்டை வருதுங்க. பக்கத்து வீட்டுல கொடுத்துருக்காங்க, எங்க வீட்டுல கொடுக்கலன்னு சண்டை போடுறாங்க. எங்களுக்கு ஏன் வரலன்னு சண்டை போடுறாங்க. சோ இது வந்து வெற்றி என்பது பெறுவது என்கிற இடத்துல இருந்து பெற்றுக்கொள்வதுங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சு. இனிமேல் யாரு ஜெயிச்சாலும் பப்ளிக்கு மேல அவங்களுக்கும் மரியாதை இருக்கு. ஜெயிச்சு வரட்டும், ஒரு எம்எல்ஏ வரட்டுமே. நீங்க போய் நாளைக்கு ஒரு ஊர்ல இருந்து ஒரு 20 பேர் போய் எங்க ஊருக்கு பஸ் வரல அப்படின்னா நான் தான் உனக்கு அன்னைக்கு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துறேன், அதுல லோட் ஆட்டோ பிடிச்சு போம்பாரு. மக்களுக்கு வந்து ஜனநாயகத்தை மக்களும் வைக்கிறார்கள், ஜனநாயகத்தை காப்பதாக சொல்லிக் கொள்பவர்களும் ஜனநாயகத்தை விளைவேசுகிறார்கள். இதுல எந்த விதமான விஷயமும் கருத்தும் இருக்காது. கிட்டத்தட்ட வாக்காளர்களுடைய மனநிலையை இப்படி மாத்திட்டாங்க. சோ இனிமேல் இதை தவிர்க்க முடியாது அப்படின்னு தான் பாருங்க. என்னோட புரிதல நான் சொல்றேன், தப்பா கூட இருக்கலாம். இப்ப சென்னை அப்புறம் குறிப்பிட்ட இந்த அர்பன் ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் வாங்கினா கூட அவங்களுக்குன்னு ஒரு அவேர்னஸ் இருக்கும் சார். இது வந்து கிராமப்புறத்துல இருக்கா? எனக்கு அந்த டவுட் இருக்கு. இல்ல சார், கிராம பகுதியில ஓரளவுக்கு பணம் வாங்கினாங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்ப 4 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், திமுக அதிமுக 2 பேரும் கொடுத்துருக்காங்கன்னா தலா 2 ஓட்டு போட்டுருவாங்க. அவங்க வந்து அதை வந்து தான் செய்த லஞ்சத்தை தானே அப்படி நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. ஆளுக்கு 2 பிரிச்சு போட்டுருவாங்க. அந்த வீட்டுல இருக்கிற யங்ஸ்டர் இருக்காருல்ல, அதுதான் புதுசுங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பணம் வாங்கினாலும் டிவி கேட்க போறாரு. அதான் நான் பார்த்தேன் கிராம பகுதியில. நான் ஃபர்ஸ்ட் நாகர்கோவில் தொகுதியில நடந்த ஒரு உதாரணத்தை சொன்னேன். இளைஞர்கள் ஓட்ட விஜய் தான் வாங்குவார். நீங்க எத்தனை 1000 கொடுத்தாலும் அந்த 1000 வாங்குவாங்க. ஜனநாயகம் 22ஆம் தேதி ரிலீஸா அங்க போய் பார்ப்பாங்க. இந்த பணத்தை வைத்து வேண்டாம், பணத்தை பார்த்து கொண்டு ஓட்டு விஜய்க்கு போடுவாங்க. இளைஞர்கள் மாற்றம் இருக்காது. பெரியவர்கள்ட்ட வந்து பணத்தை வாங்கினா கொஞ்சம் விசுவாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொன்னு கூட இருக்கு, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும்லாம் சொல்லிட்டு போறாங்க. நீங்க யாருக்கு போட்டீங்கன்னு நாங்க லிஸ்ட் வச்சிருக்கோம், கரெக்டா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க.
சோ அதனால மக்கள் இயல்பாகவே பணம் வாங்கினா கிராம பகுதிகளில் போட்டுருவாங்க. ஆனா அது இளைஞர்கள் போட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் ஓகே சார். இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து விஜய் அவர்கள் அந்த வருகை இருக்குல்ல சார், 2 பேருக்கும் அவர் என்ன மெசேஜ் சொல்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இளைஞர்கள் என்கிற ஒரு கூட்டத்தை ஈர்க்க தவறி இருக்கிறார்கள் அப்படின்னு பெரிய மெசேஜ் அதுதான். இன்னொன்று, நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள் மக்கள். கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் ஆண்டிருந்தாலும் சரி, நாங்கள் மாற்றத்தை தரப்போகிறோம் என்று வந்த தேசிய கட்சிகளாக வர துடிக்கிற பாஜகவா இருந்தாலும் சரி, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கேட்ட காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் வெகு மக்கள் மத்தியில எந்த நம்பிக்கையும் பெறல. ஏதோ ஒரு கணக்குல மக்கள் இருக்கிறார்களே என்பதனால் வாக்களித்திருக்கிறார்கள் தான் இந்த தேர்தல் ஒன்று. விஜய் 20% எடுப்பார், 20% எடுப்பார். என்னுடைய யூகம் சரியாக இருந்தா 15 முதல் 20% எடுப்பார். 20 என்பது வெறும் சதவீதம் அல்ல, கிட்டத்தட்ட மக்களின் எண்ண ஓட்டம். திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் தமிழக மக்கள் சொல்லக்கூடிய அழுத்தமான செய்தி. நீங்க சரியா இல்லைன்னா சரியாக்குறதுக்கு நாங்க யாரையா கொண்டு கூட வருவோங்கிறாங்க. இதுதான் செய்தி. நீங்க விஜய் வந்ததுனால ஓட்டு என்பதை தாண்டி சரியாக அவர்கள் செயல்படாவிட்டால் சரியாக செயல்படுவதற்கு யாரையும் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்பதுதான் செய்தியாக இருக்கு. 2 கட்சிக்குமே ஒரு பெரிய வார்னிங் நம்ம எடுத்துக்கலாம் சார். இப்ப நிச்சயமாக 2 கட்சிகளுக்கும் பணம் கொடுத்த பின்பும் மக்கள் எச்சரிக்கை மணி தான் அடிக்க போறாங்க. நீங்க என்னதான் மணி அடிச்சாலும் மக்கள் அடிக்கிற எச்சரிக்கை மணி கேட்கத்தான் போகுது. ஓகே சார். இப்ப இது விஜய் அவர்களோட வருகை வந்து திராவிட இயக்கத்தோட சரிவுன்னு நம்ம பார்க்கலாமா, இல்ல ஒரு வார்னிங்கா தான் எடுத்துக்கணும் சார்? இல்ல சார், சரிவுன்னு நான் பார்க்கல. நீங்க திராவிட கட்சிகள் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவைதான். நீங்க எம்ஜிஆர் வந்தார், உயிரோடு இருந்தவரை எம்ஜிஆர் சிஎம்மா இருந்தார். திமுக இயங்கி கொண்டுதானே இருந்துச்சு. கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. 2011 இருந்து 16 வரை ஜெயலலிதா முதல்வர், மீண்டும் ஒரு வெற்றி வருது. ஜெயலலிதா இறந்து போயிறார். எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் தாக்கு பிடிப்பாரு யாராவது நினைச்சிருப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் தாக்கு பிடித்தார். ஸ்டாலின் வந்து சட்டசபையில சட்டையெல்லாம் கிழித்துக் கொண்டு வெளியில் வந்தாலும் கூட நம்பிக்கையோட காத்திருந்தார். அந்த நம்பிக்கைக்கு பலன் கிடைச்சது. தனிப்பெரும்பான்மை ஆட்சி. எடப்பாடிக்கு யாருங்க ஓட்டு போட போவான்னு திமுக நினைத்திருக்கலாம். 66 சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணியாக 75 இடங்கள். சோ திமுக அதிமுக என்பது ஒரு பெரிய விதையை தமிழ் மண்ணுல திட்டங்களின் வழியாக விதைச்சிருக்காங்க. சோ அது எச்சரிக்கை மணியாகத்தான் இருக்கும். விஜய் இன்னும் களமாடுகிற பொழுது அது மும்முனை போட்டியாக மாறும். விஜய் வந்ததுல ஒரே ஒரு நல்வரவு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். பாஜக இந்த மண்ணில் காலூன்றுவதற்கு துடியாய் துடித்தது. இந்த மண் திராவிட மண். இங்கு திராவிட கட்சிகளுக்கு, மாநில கட்சிகளுக்கு, பிராந்திய கட்சிகளுக்கு தான் இடம் என்பதை விஜயின் வருகை உறுதிப்படுத்தும். இன்னொரு நாள் நீங்க கற்பனை பண்ணி வைக்க முடியுமா? தாவேகா உள்ள வந்துருச்சு. இனிமேல் 2024 போன்று பிஜேபி 11% காட்டணும் மனதால என்னைக்கா கற்பனை பண்ணி முடியுமா? நான் இப்பவே சதவீதம் சொல்றேன். இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா பிஜேபியுடைய ஓட்டு சதவீதம் 3லிருந்து 4.25 போயிடும். பழைய ஸ்டேஜுக்கே வந்துருவாங்கன்றீங்க? பழைய ஸ்டேஜுக்கே வந்துரும். நீங்க நியூ ஃபோர்ஸ் வந்தாச்சு, புதிய சக்தி வந்தாச்சு. நீங்க திமுக மாற்றாதானே அவங்க 24ல முன்மொழிஞ்சாங்க. அண்ணாமலை இருந்ததுனாலதான் சார் நான் அந்த சதவீதத்தை கூட நான் பாக்குறேன். அது இல்லன்னா அண்ணாமலை, அதான் நான் இன்னொரு இடம் கூட சொன்ன பாருங்க. அண்ணாமலை எடுத்த வாக்கு சதவீதமும் மக்களை கவர்ந்த வாக்கு சதவீதம் இல்ல, திமுக எதிர்ப்பு வாக்கு சதவீதம். அவர் திமுக ஊழல் ஃபைல்ஸ் வெளியிட்டார். திமுக எதிராக தொடர்ந்து பேசினாரு. அது அண்ணா திமுக பக்கெட்ல இருந்து ஓட்டு எடுத்துட்டு வந்துச்சு. பிஜேபி காரங்க ஓட்டை எங்கேயும் புதுசா உருவாக்கல. எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. 18% ஓட்டு திமுக அந்த பாஜக அணி எடுத்தது 2024 18% ஓட்டு. அப்ப தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு ஓட்டு எவ்வளவு? 82%. அதுலதான் ஸ்டாலின் 44, 45 எடுத்து வச்சிருக்காரு. மிச்சம் வெளியில எவ்வளவு இருக்கு? ஓகே. அதுவும் இல்லாம இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்றதுக்காக அதனால குத்துற ஓட்டாதான் நான் அதை பாக்குறேன். ஆமா, மோடி வெர்சஸ் ராகுல். அதனால தமிழ்நாட்டுல பாஜக போன்ற சக்திகளுக்கு, மதவாத சக்திகளுக்கு, இன்னும் சொல்ல ஜாதிய கட்சிகளுக்குங்கிறாங்க. அது எந்த ஜாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இனிமேல் இடம் இல்லை. ஒரு காஸ்ட் நியூட்ரல் மேன் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் விஜயை பாக்குறேன். பட் அவர் அந்த கொள்கையில் தெளிவாக இருக்கணும், எந்த பக்கமும் சாயாம இருக்கணும். அதுதான் அவருக்கான தொடர் வச்சு. எம்ஜிஆர் என்ன நீங்க சாயம் பூச முடியும்? அப்படி இருக்கணும். நிறைய ஒரே ஒரு கேள்வி. இப்ப 27 சீட் வந்து பிஜேபி கொடுத்துருக்காங்களா சார் ஏடிஎம்கே அலையன்ஸ்ல? எவ்வளவு சார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? இந்த வாட்டி எதுவுமே ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல சார், அந்த அளவுக்கு மோசமாக போகும் நான் நினைக்கல. குறைந்தபட்சம் ஒரு 4 இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு கடந்த காலத்தை போல. ஒரு உதாரணத்துக்கு சாத்தூர் நயினா நாகேந்திரன் போட்டியிடக்கூடிய தொகுதி ரொம்ப பலவீனமாகத்தான் இருந்தது. நான் கடந்த வாரம் பார்க்க ரொம்ப பலவீனமாக தான் இருந்தது. அங்க இசக்கி துறை என்று நினைக்கிறேன், சசிகலா ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. அவர் முக்குளத்தோர் மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றவர். 10,000 ஓட்டுக்கு மேல அவர் பிரிக்கிறாரு. சோ அங்க நயினாரே பின்னங்கிதான் இருந்தார் கடந்த வாரங்கள். இப்போ ஓட்டுக்கு 3,500 வரை அங்க அடித்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. நான் தான் சொல்றேன், ஜனநாயகத்தை காக்கிறதுக்கு நீங்க சிம்பிளா ஒரு வாரி சொல்றதா இருந்தா அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தா சில தொகுதிகள் நன்றாக இருக்கு. ஒரு 4 தொகுதிகள் வரை வரலாம். அதான் நான் சொல்ல வந்தேன். தமிழ்நாட்டை காப்பதற்காக டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லியிடமிருந்து நம்மை காப்பதற்காக நம்முடைய ஓட்டை கஷ்டப்பட்டு விலைக்கு வாங்குறாங்க. அதிமுக எப்படியாவது ஏழைங்க வாழணும்னா எடப்பாடியார் ஆளணும்னு பாட்டை போட்டு எப்படியாவது ஏழைகளை வாழ வைக்கணும்னு ஏழைகளுக்கெல்லாம் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அவர் காத்திருக்கிறார். எல்லா கட்சிகளும் இதை செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது
படநாயகம் கொஞ்சம் ரோல் பண்றதுனால கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி பெறுவாங்கன்னு நான் பாக்குறேன். பாஜகவுக்கும் அது பொருந்தும் அப்படின்னு தான் பாக்குறேன். தொகுதிக்கு 10 கோடி வரை செலவு செய்வதாகத்தான் தகவல் வருகிறது பாஜகவை பொறுத்தவரை. நேஷனல் லெவல்ல இருந்து அவங்கள இருந்தே கொடுக்குறாங்களோ அப்படின்னு ஆமா 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 பாஜக கடந்த தேர்தல் நான் வெளிப்படையாக தானே சொன்னேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாகர்கோவில்ல நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இருந்து மதுரை போன்ற பெருநகரங்கள்ல இருந்து பார்ப்பவர்களுக்கு எளிமையான வேட்பாளர் என்று போற்றப்படக்கூடிய எம்.ஆர். காந்தி. காலில் செருப்பு கூட போட மாட்டாரு. நாகர்கோவில் வேட்பாளர் காலில் செருப்பு போட மாட்டாரு. கல்யாணம் பண்ணாதவர், சாதாரண ஹோட்டல்கள்ல சாப்பிடுவாரு. நாகர்கோவில்ல எந்த மெடிக்கல்னாலும் அவருக்கு ஃப்ரீ, மருந்துக்கு காசு வாங்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா சங் பரிவார் அமைப்புகளுக்காக கிரவுண்ட்ல இருந்து வேலை செய்யக்கூடியவர்னு சொல்லி அவருக்கு பொருளாதார பின்னணி இல்லாதவர்னு வாங்க மாட்டாங்க. அவருக்கு காசு கொடுக்கல. ஒவ்வொரு இந்து குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதனாலதான் அவர் ஜெயிச்சார். அது கொடுத்தது சங் பரிவார் அமைப்புகள் கொடுத்தாங்க. யாரும் பேசல சார் வெளியே பேசல. நானே இப்ப அடுத்த தேர்தல் வந்துருச்சுன்னு பேசுறேன். சரி, எதுக்கு போட்டு தனிப்பட்ட ஒரு நபரை போட்டு விமர்சிக்கணும்னு பேசல. சோ அப்ப அதுக்கே 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்து குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த முனையும் பணம் விளையாடுகிறது. சோ பணம் பாய்ச்சுவதால் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். பாஜகவுக்கும் ஒரு 4 தொகுதிகளாக ஜெயிப்பாங்கன்னு தான் பாக்குறேன். நிறைய விஷயம் நீங்க நம்ம பேசணும். எலெக்ஷன் வேற வந்துருச்சு. எல்லாருமே ஜனநாயக கடமை ஆற்றணுன்றதுதான் எல்லாருடைய விருப்பமாவும் இருக்கு. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி.